அனைவருக்கும் மாலை வணக்கம். மாத்தியோசி குழும நிறுவனர் அம்மா அவர்களுக்கும் தலைமை அம்மா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி, வாழ்க்கை பாடம் கற்றுத் தருவது, வாழ்க்கை பாடம் இல்ல, வாழ்க்கை பாடம் கற்றுத் தருவது இளமையில முதுமையில, கட்டாயமா முதுமையில தான். நீங்க என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும், நல்ல வேலையில இருந்தாலும், நல்ல என்ன சொல்றது, நல்லாவே குடும்பத்தை நிர்வாகம் பண்ணியிருந்தாலும், எல்லாம் முதுமையில வரும்போது அந்த திருப்தியின்மை அல்லது ஒரு மன அமைதி அல்லது ஒரு மன மகிழ்ச்சி அப்படி வரலன்னா திரும்பி பார்ப்போம். எந்த இடத்துல எல்லாம் தவறு பண்ணி இருக்கோம். இதுதான் வாழ்க்கை பாடம். இது போய் இன்னொருத்தருக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு இல்ல. அத நம்ம எப்படி இதை இன்னும் இப்படி செய்திருக்கலாம், இன்னமும் நம்ம நல்லா படிச்சிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கலாம், அது ஒரு பாடம். அடுத்து திருமணம் செய்திருந்தா இன்னும் நம்ம நல்ல ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருமணம் செய்திருக்கலாமோ, அவசரப்பட்டு திருமணம் செய்துட்டோமோ, இது ஒரு பாடம். அடுத்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் இப்படி நடந்திருக்கலாமோ, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகிட்ட இன்னும் பாசமா நடந்திருக்கலாமோ, ஏதோ பதவி பணம் அப்படின்னு வேகமா ஓடிட்டு வசதியை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தையோட நிறைய நேரம் செலவழிக்கலையோ, அப்ப இன்னும் ஆனந்தமா இருந்திருக்கலாமோ, மனைவி கிட்ட இன்னும் நல்ல அன்பா இருந்திருக்கலாமோ, மனைவி கிட்ட அதிக நேரம் செலவழிக்காம இருந்துட்டோமோ, இதெல்லாம் தான் பாடம். வாழ்க்கை பாடம் கற்றுத் தருவது. அதத்தான் அசை போடுதல் அவர் சொன்னார்ல, அந்த அசை போடுதல் பின்னாடி நமக்கு வரும், எல்லாருக்குமே வரும். எப்ப வரும்? இப்படி செய்திருக்கலாமோ அப்படி செய்திருக்கலாமோ, அதுதான் பாடம் கற்றுத் தருதல் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. அப்போ நம்ம சொல்லுவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு, ஐயோ இந்த மாதிரி இது பணம் பதவி இது வேலை அப்படின்னு சொல்லி ஓடி அப்படி போயிட்டேன்னா உன் குழந்தைகளோட நேரம் செலவழிக்க முடியாது, மனைவியோட நல்ல சந்தோஷமா இரு இப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்ப நம்ம பாடம் கற்ற பிறகு. அதுக்காகத்தான் முதுமையில அது அந்த திருப்தி இல்லாதனால எல்லாருக்குமே வரும். எல்லா நிறைந்து பெற்றது கூட ஏதோ ஒண்ணு நம்ம மனதுல இடிக்கிற இல்ல, இன்னும் நம்ம உடல் நலனை நல்லா கவனிச்சுக்கலாமோ, உடல் நலனை கவனிக்காம நம்ம அப்படியே ஓடிட்டே இருந்துட்டோமே, அப்ப உடல் நலனை நல்லா கவனிச்சிருக்கலாம். நம்ம அம்மா அப்பாக்கு இன்னும் செய்திருக்கலாமா, இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் நினைக்கிறது ஒண்ணு இருக்கும். அம்மா அப்பாவுக்கு இன்னும் நமக்கு நல்லா செஞ்ச, அவங்களுக்கு படிப்பு கொடுத்த, நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்த நம்ம அம்மா அப்பாவுக்கு இன்னும் நல்லா செய்திருக்கலாமே, அதெல்லாம் தவற விட்டுட்டோமே, தவற விட்ட வாய்ப்புகள், தவற விட்ட நல்லதொரு நினைவுகள் நிறைய, இதெல்லாம் இன்னும் சிறப்பா பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். இது எல்லாமே வாழ்க்கை பாடம் கற்றுத் தருவது முதுமையில் எல்லாருக்குமே. அது இருக்கவே இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா நட்பு. நம்ம சின்ன வயசுல எல்லாரோடையும் நல்ல நட்பு, அந்த மாதிரி பள்ளி கல்லூரி எல்லாம் இருந்திருப்போம். ஆனா முதுமையில அதை விட்டுருப்போம். ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே வர வர ஆகா அவங்களோட இன்னும் நட்பு உறவு வச்சு வைத்திருக்கலாமே, நம்ம அது இன்னும் நல்ல சிறப்பா இருந்திருக்குமே, இப்படி நம்மளுடைய ஒவ்வொன்றையும் இந்த இடத்துல எல்லாம் நாம் தவறுகள் செய்திருக்கிறோம், இதெல்லாம் திருத்தி சரியாக செய்திருக்கலாம். இன்னும் நம் வாழ்க்கையுடைய அந்த தகுதி, அப்படி தகுதிங்கிறது வசதி வாய்ப்பு அப்படி சொல்லல, நல்ல ஒரு குவாலிட்டி டைம் அப்படிங்கறது, நல்ல ஆரோக்கியமான உறவு, ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான நட்பு, சுற்றத்தார்களுடைய நல்ல ஒரு சிறிய விஷயத்துல கோவப்பட்டு சுற்றத்தை நான் விட்டுட்டேனே, இன்றைக்கு நான் அதை என்ன சொல்றேன், ரொம்ப மன வருத்தப்படுறேனே, இதெல்லாம் அன்று சரி பண்ணி இருந்தால், அன்று நான் கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தால், அன்று நான் அப்படி இருந்திருந்தால் இன்று நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுதான் வாழ்க்கை பாடம் கற்றுத் தருவது முதுமையில். அதனால முதுமையில் எப்பொழுதுமே நிறைய கற்றுத்தரும். என்னதான் ஒரு நிறைவாக வாழ்க்கை இளமையில் இருந்திருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் நம்மை ஒரு முழு மனிதனாக அனுபவங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆகா இன்னும் சிறப்பாக நம் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமே என்று நினைக்க தோன்றி அந்த பாடத்தை கற்றுத் தருவது முதுமையில் தான் என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி. சிறப்புமா, சிறப்பு. எப்பவும் போலவே ரொம்ப அழகான வரிகள்ல சொல்லிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழுத்தமாவும் பதிர்க்காங்க. என்ன படிச்சாலும் வேலையில இருந்தாலும்
ஒரு திருப்தி அப்படின்னு நம்ம தேடுதல், அந்த தேடுதல் எங்க ஆரம்பிக்குதோ அங்கதான் நமக்கு வாழ்க்கை பாடம் கிடைக்குது. அது முதுமையில தான் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம எங்கெங்க இடத்துல வரும் அப்படிங்கறது தெளிவுபடுத்திருக்கீங்க. படிச்சிருந்தா ஒருவேளை இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ, இல்ல வேற ஒரு ஆப்ஷன் தேடி இருக்கலாமோ, அது மாதிரி திருமணத்திலையும் நம்ம தெளிவா ஒரு முடிவு பண்ணிருக்கலாமோ, ரொம்ப அடி வாங்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த அந்த ஒரு நினைவு. அதே போல ஆஹ் எல்லை ஒவ்வொரு குழந்தை வளர்ப்பில இருந்து எல்லாத்தையும் படிப்படியா நீங்க அட்டளைப்பட்டிருக்கீங்க. கணவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் அன்பா இருந்திருக்கலாமோ, நம்ம கொஞ்சம் போட்டத்தனமா இருந்திருக்கோமோ, அது நிறைய பேரு கடைசியில யோசிக்கிறதுதான். அதெல்லாம் புடிச்சு சொல்லிருக்கீங்க சிறப்பா. அதே போல எல்லா தவறிய நினைவுகளையும் கொண்டு வந்து நம்ம அசை போடுற முதுமை பருவம் தான் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லித் தருது. நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமேன்னு ஏங்க வைக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாதத்தை ரொம்ப அருமையா திறமையா சொல்லிருக்கீங்கம்மா. மிக்க நன்றி.